பிரைஸ் த லார்ட். நம்ம எப்பொழுதும் உபயோகப்படுத்துகிற ஒரு வசனம், அதாவது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பவுல் பிலிப்பு பட்டணத்திற்கு எழுதின வசனம். அது என்னதுன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதை நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கடந்து போகும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் ஒரு இடம் வாங்குறேன், லேண்ட் வாங்க போறேன், என்கிட்ட காசு இல்லை. அப்போ எனக்கு பலன் படுத்துகிற கிறிஸ்துவினால எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், அல்லது இன்டர்வியூல பாஸ் ஆகணும், அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சை நான் எதிர்கொள்ளணும். என்ன சொல்லுவோம் நம்ம? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னொரு ஆஸ்பெக்ட்லையும் நீங்க பார்க்கணும். இப்போ ஒரு திருடன் இருக்கிறாரு. அவர் இந்த வசனத்தை எப்படி அப்ளை பண்ணாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் நல்லா திருட முடியும். ஒரு கொலைகாரன், ஒரு பொய் சொல்றவன் என்ன சொல்லலாம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு நிறைய பொய் சொல்ல முடியும். ஏமாத்துக்காரன். இப்போ நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? பவுல் என்ன நோக்கத்திற்காக இந்த வசனத்தை இதுல சொல்லியிருக்கிறாரு? பவுல் இங்க என்ன சொல்றாருன்னா, நம்மால் எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்ல வரல. அவர் சொல்ல வருகிறது என்னன்னா, இதனுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும்னா கொஞ்சம் முன்னாடி உள்ள வசனங்களை நாம படிக்கணும். அதை குறிப்பாக அதே 4ஆம் அதிகாரத்துல இருக்கிற 10, 11, 12ஆம் வசனத்துல நம்ம படிக்கணும். இதுதாங்க, ஒரு வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பால் அட்லீஸ்ட் அந்த சாப்டர் முழுவதுமாக படிக்க வேண்டும். ஒரு சென்டென்ஸ்ல உள்ள வசனத்தை மட்டும் படிச்சுன்னு வச்சுங்களேன், உண்மையான அர்த்தம் நம்மளுக்கு புரியாது. நம்ம இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, இங்கு பிலிப்பு பட்டணத்தார் பவுலை விசாரிக்க முன் வருதாங்க. அதாவது பவுலுக்கு உதவி செய்ய முன் வரும்போது அவர் என்ன சொல்ற, கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று 10ஆம் வசனத்தை சொல்லுறாரு. 11ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, நான் கஷ்டத்துல இருக்கிறதுனால நீங்க உதவி பண்ண வந்ததுனால நான் சொல்லலை. ஏன்னா நான் மனரம்யமாக வாழ கற்றுக்கொண்டேன். நான் ஒரு கண்டென்ட் லைஃபை வாழ கற்றுக்கொண்டேன்னா அதற்காக தான் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் அப்படிதான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். 12ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லாவற்றையும் திருப்தியா இருப்பேன், பட்டினியா இருக்குன்னு தெரியும், பரிபூர்ண அடைய தெரியும், குறைபடவு தெரியும். இப்படிதாங்க நான் போதிக்கப்பட்டிருக்கேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுனால மட்டும் நான் இதை சொல்லலை. ஏன்னா என் தேவன் எனக்கு எல்லா சூழ்நிலையும் மன ரம்யமாக வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அப்படி வாழ கடவுள் பலன் கொடுக்கிறார். இதுதாங்க பவுல் சொல்லி வருகிற விஷயம். இதுல அவர் சொல்ல வருது, ஐ கேன் டூ எவ்ரிதிங், ஐ கேன் டூ எனிதிங் கிடையாது. நான் ஒரு கண்டென்டான லைஃபை வாழ முடியும். ஏன்னா அதற்கு பலனை கொடுத்திருக்கிறது தேவன். இதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்முடைய தேவன் நம்மளை ஒரு மன ரம்யமான வாழ்க்கையை தான் வாழ அழைத்திருக்கிறார். நம்ம சூழ்நிலையை பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம தாழ்வும் அடைவோம், உயர்வும் அடைவோம், பரிபூர்ணமாக இருப்போம். சில சமயத்துல பட்னியாக இருப்போம், சில சமயத்துல திருப்தியும் பட்டு இருப்போம். ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம சோர்ந்து போகக்கூடாது. பவுலுக்கு போதிக்கப்பட்டது போலதான் நம்மளுக்கும் போதிச்சிருக்கிறார் ஆண்டவர். மன ரம்யமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இந்த மன ரம்யமாக வாழ்வதற்கு தான் நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். இதுதாங்க இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டு இதை நம்முடைய வாழ்வில் அப்பியாசப்படுத்துவோம். ஆமென்.